வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவாக்க வேண்டும். சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி உரை. 78வது சுதந்திர தினம். கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதல்வர் மருந்தகம் காக்கும் கரங்கள் திட்டம். சுதந்திர தின உரையில் ஸ்டாலின் அறிவிப்பு. நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு பாகுபாடு காட்டுகிறது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா குற்றச்சாட்டு. சுதந்திரம் வெறும் வார்த்தை அல்ல, மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். 78வது சுதந்திர தின விழாவையொட்டி ராகுல் காந்தி வாழ்த்து. உலக பொருளாதாரத்தில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 78வது சுதந்திர தின விழாவை ஒட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் டெல்லி செங்கோட்டைக்கு வருகை புரிந்தார். அவரை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். தொடர்ந்து 11வது முறையாக பிரதமர் மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார். கொடி ஏற்றிய பிறகு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த நேரத்தில் நாட்டுக்காக இன்னுயிர் தந்தவர்களை போற்றுவதாகவும், சுதந்திர போராட்ட வீரர்களைப் போல நாமும் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். தற்போது 140 கோடி மக்கள் உள்ள நிலையில் இந்தியாவின் வலிமை வளர்ச்சி அடைந்துள்ளது. 140 கோடி இந்தியர்களும் ஒன்று சேர்ந்து தீவிரமாக உழைத்தால் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வல்லரசு நாடாகும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்றால் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், உலக பொருளாதாரத்தில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றினார். 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். இந்நிலையில் சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா வரவேற்றார். முப்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைத்தார். காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்றார். பின்னர் திறந்த ஜீப்பில் காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பை பார்வையிட்டார். பின்னர் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுதந்திர தினத்தை ஒட்டி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானியும் சந்திரயான் 3 திட்ட இயக்குநருமான வீர முத்துவேலுக்கு அப்துல் கலாம் விருதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாட்டிற்கும் தமிழின் வளர்ச்சிக்கும் பணியாற்றியவர்களை கௌரவிக்கும் வகையில் தகைசால் விருது வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான தகைசால் விருது மூத்த காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தனுக்கு வழங்கப்பட்டது. மேலும் நீலகிரி மாவட்டம் கடலூரை சேர்ந்த செவிலியர் சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று 4வது முறையாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 78வது சுதந்திர தின விழாவை ஒட்டி புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய அவர் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்கும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். 2025ஆம் ஆண்டு பொங்கல் திருநாள் அன்று செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் எனவும், இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்தாளுநர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடன் உதவியோடு 3 லட்சம் ரூபாய் மானியம் அரசால் வழங்கப்படும் என அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு ஜனவரிக்குள் 75,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் பல துறைகளில் 77 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார். வரும் ஜனவரி 2026க்குள், அதாவது இன்னும் 16 மாதங்களுக்குள் பல்வேறு பணி நியமனங்கள் நடைபெற இருக்கிறது என்பதையும் ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன். அதன்படி வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதையும் உபகையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தினத்தை ஒட்டி திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் சமத்துவ விருந்தில் அமைச்சர் உதயநிதி, சேகர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
இந்திய திருநாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆண்டுதோறும் திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் சமத்துவ விருந்து ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டு வருகிறது. திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு மற்றும் சமத்துவ விருந்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் அமர்ந்து அமைச்சர் உணவு அருந்தினார். அதேபோல் சென்னை மண்ணடியில் உள்ள காளிகாம்பாள் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவுத்துறை செயலியில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகள் விரைவில் சரி செய்யப்பட்டு அதற்கான புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாறுதல்களும் பழமையை கழித்து புதுமையை புகுத்துவதும் துறையில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஒரு திட்டம், ஒரு சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மாற்றுறது பண்ணையில் ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருந்திருக்கலாம். அதான் கொண்டு வர்றது, அதான் இருக்கிறத அகற்றிட்டு தானே புதுசு கொண்டுகிட்டு வரணும். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், மக்கள் மீது சுமையை ஏற்றக்கூடாது என்பதற்காகத்தான் இதுவரை பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாமல் இருப்பதாக தெரிவித்தார். அதே சமயத்தில் போக்குவரத்து துறை மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறது. கட்டணம் உயர்வு செய்ய வேண்டும் என்று தொழிலாளர்களே இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். அரசு பேருந்தில் பணியாற்றுகின்றவர்கள், தனியார் பேருந்து வைத்திருக்கின்ற உரிமையாளர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை நம்முடைய மக்கள் மீது அந்த சுமையை ஏற்றக்கூடாது என்று அந்த எண்ணத்தில் தான் இதுவரை பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாமல் இருக்கிறது. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், நாளை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கேரள கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் வரும் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு பயணம் செல்ல இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல்வரின் அமெரிக்க பயணம் இருக்கும் எனவும், அமெரிக்காவில் முக்கியமான பல நிறுவனங்களில் தொழில் அதிபர்களை சந்திக்க இருப்பதாகவும், பல்வேறு முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். எத்தனை நாள் பயணம் என்பது குறித்து விரிவான தகவல் முதல்வர் அலுவலகம் விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 10 நாட்கள் பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி வேண்டும், நிதி ஒதுக்கீடு குறைப்பை ஏற்க முடியாது என பாமக நிறுவனர் ராம்தாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் அனைத்தையும் அடுத்த ஆண்டில் முடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் ரயில்வே பணிகளை 5 ஆண்டுகளில் முடிக்க சிறப்பு திட்டம் வகுத்து ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் தொடர்வண்டி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி குறைக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய தூதராக பி. ஹரீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்திய தூதராக பதவி வகித்து வந்த ருசிரா காம்போஜ் கடந்த ஜூன் மாதம் ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து அந்த பதவி காலியாக இருந்தது. இந்நிலையில் ஐநாவுக்கான இந்திய தூதராக பி. ஹரீஷ் நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பி. ஹரீஷ் தற்போது ஜெர்மனி தூதராக பதவி வகித்து வருகிறார். இவர் விரைவில் ஐநாவுக்கான இந்திய தூதராக பொறுப்பேற்க உள்ளார். ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து 14,000 கன அடியாக உள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 16,500 கன அடியாக சரிந்துள்ளது.
கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை சற்று தணிந்துள்ளதால் அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியில் நேற்று 19,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கன அடியாக சரிந்துள்ளது. காவிரியில் பரிசல் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து நீடிக்கிறது. இதேபோல் மேட்டூர் அணைக்கு நேற்று 26,864 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 16,500 கன அடியாக சரிந்துள்ளது. நீர்வரத்து குறைந்ததால் அணையின் உபரி நீர் போக்கி வழியாக தண்ணீர் திறப்பு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 16,000 கன அடி நீரும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 500 கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 TMC ஆகவும் உள்ளது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியில் இருந்து விலக யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என நடிகையும் பாஜக மூத்த நிர்வாகியுமான நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்கு பதவி தடங்கலாக இருப்பதால் பதவி விலகியதாக தெரிவித்தார். நீங்களே பார்த்தீங்கன்னா கமலாலயத்துக்கு 1.5 வருஷம் கழிச்சு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். 1.5 வருஷமாக அந்த பொசிஷன் அந்த பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் கமலாலயத்துக்கு வரவே இல்லை. போன வருஷம் February மாதத்தில் அந்த பொசிஷன் கொடுக்கப்பட்டது. மார்ச்சில் ஆஃபீஸ் அசியூம் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் கமலாலயம் பக்கமே வரல, ஏன்னா வரக்கூடாது, அதுதான் எங்களுடைய பைலாஸ் சொல்லுது. ஸோ 1.5 வருஷம் பார்த்தேன். நான் வந்து கட்சி சார்பாக உழைக்கணும், கட்சி சார்பாக வேலை செய்யணும், பாஜகவுடைய காரியகர்த்தாக நான் பணியாற்றணும்னு ஆசை இருந்தது. ஒரு பொசிஷன் கொடுத்ததுக்கு பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் சந்தோஷி அவர்களுக்கும் அவங்க 4 பேர் பார்த்து தான் அந்த பொசிஷன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் என்னுடைய மனசு என்னுடைய கவனம் ஃபுல்லாகவே அரசியல் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இங்கே காரியகர்த்தாக பாஜகவோட காரியகர்த்தாக வேலையை செஞ்சால் தான் பணியாற்றுறது தான் எனக்கு முழு திருப்தியாக இருக்குது. இந்த 1.5 ஆண்டு பணிகள் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்குவதற்காக ராஜினாமா பண்ணீங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம். எப்போவுமே ஒரு பேரம் பேசிட்டு நான் வாழ்க்கையில் நடக்கிறது கிடையாது. நான் கட்சிக்காக பணியாற்றும், அது மட்டும்தான். கட்சிக்காக என்னால் எங்கேயுமே ஒரு டெலிவிஷன் டிபேட்ஸ்லையும் என்னால் கலந்துக்க முடியல. ஒரு பேச்சு திறமை இருக்குது. நான் அப்படி இருந்தோம் நேஷ்னலியும் ஒரு லோக்கலின்னு எங்கேயுமே கட்சி சப்போர்ட் பண்ணிவிட்டு பிரதமர் சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னால் அதில் ஈடுபட முடியல. ஸோ ஐ திங்க் இப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இப்போது முழு மனசோட கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்கணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும், அது எல்லாமே கட்சி சார்பாக நான் இனிமேல் இறங்க போகிறேன். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்து ரூபாய் 52,440க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து ரூபாய் 6,555க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து ரூபாய் 88க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை ரூபாய் 88,000க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ரஷ்யாவின் கூக்ஸ் பிராந்தியத்துக்குள் உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வரும் நிலையில் அண்டை பிராந்தியமான பெல்கோ ரோடிலும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது கடந்த 2022 February 24ஆம் தேதி ரஷ்யா போர் தொடுத்த நிலையில் 3 ஆண்டுகளை கடந்தும் போர் நீடிக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். உக்ரைன் தாக்குதலில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் கூக்ஸ் பிராந்தியத்துக்குள் உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வரும் நிலையில் அண்டை பிராந்தியமான பெல்கோ ரோடிலும் உக்ரைன் ஊடுருவலை தடுப்பதற்காக அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவாக்க வேண்டும். சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி உரை. 78வது சுதந்திர தினம் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதல்வர் மருந்தகம் காக்கும் கரங்கள் திட்டம் சுதந்திர தின உரையில் ஸ்டாலின் அறிவிப்பு. நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு பாகுபாடு காட்டுகிறது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா குற்றச்சாட்டு. சுதந்திரம் வெறும் வார்த்தை அல்ல, மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். 78வது சுதந்திர தின விழாவையொட்டி ராகுல் காந்தி வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.